ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து இதுதான் இல்லை செந்தில் அந்தளவுக்கு திட்டுவாங்க. அதனால் மீனா போயிட்டு அவங்களுடைய அத்தை கிட்ட, அத்தை ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, வீட்டில் யாருக்கும் சொல்லாதீங்கன்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் என்னுடைய பேச்சை கேட்காம இவ்வளோ தூரம் சொல்லி பெரிய பிரச்சனையே பண்ணிட்டீங்க அத்தைன்றாங்க. அதுக்கு தான் அத்தை உங்ககிட்ட நான் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறது இல்லைன்னுவாங்க. மீனா இல்லை மீனா, நான் சொல்கிறத கேளு மீனான்றாங்க. என்னத்தை சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். இப்போ அவர் என்கிட்ட பேசுறதுல என்கிட்ட அப்படி கத்துறாரு. எல்லாம் உங்கள நம்பி தானே அத சொன்னேன். ஆனா நீங்க உடனே வந்து மாமா கிட்ட சொல்லி இத இப்படி பண்ணிட்டீங்க. இங்க பாரு, நான் அவர்கிட்ட சொல்லல, நாளைக்கு பின்னைக்கு இதே ஒரு பிரச்சனையா வந்து முடியும் மீனா. அதனால தான் நான் அப்படியே பண்ணேன்றாங்க. அதுக்காக இப்படி அத்தை என்ன அத்தைன்றாங்க. என்னால சத்தியமா நீங்க பண்ண விஷயத்த ஏத்துக்கவே முடியல அத்தைன்றாங்க. ஏன்னா உங்க மேல நெறைய நம்பிக்கை வச்சு நீங்க சொல்ல மாட்டீங்கன்ட்டு. ஆனா நீங்க மொத்த பேர்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கீங்க அத்தை வீட்லன்றாங்க. போங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்களுடைய அத்தைக்கிட்ட பேசாம அவாய்ட் பண்றாங்க. கோமதிக்கு கஷ்டமா இருக்கு. உடனே ராஜி இருந்துட்டு, அத்தை மீனாக்கா ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காங்க. எல்லாம் சரியாகிடும். நான் வேணும்னு சொல்லலடி. என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது இல்லாத வந்து ஏற்கனவே உங்களுடைய கல்யாணத்த மறைச்சதுனால அவர் என்கிட்ட பேசாம வருஷம் கணக்கா இருந்தாரு. அத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதனால தான் இந்த விஷயத்த மறைக்கக்கூடாது சொல்லிடணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ராஜி. ஆனா இன்னைக்கு மீனா ஏன் என்னுடைய நிலைமைய புரிஞ்சுக்காம போயிட்டான்ட்டு கவலையோடு இருக்காங்க. அத்தை கண்டிப்பா உங்களுடைய நிலைமை அவங்களுக்கு புரியும். அதனால கொஞ்சம் காத்திருங்க. எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எங்க மீனா வந்து சாப்பிட வரும்போதும் சரி, சும்மா ஹால்ல உட்காந்துட்டு இருக்கும்போதும் சரி, அவங்களுடைய அத்தைக்கிட்ட பேசாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க அவுட் ஹவுஸ்க்கு போறோம் அங்கேயே அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. கேட்டுட்டு கோமதி ஷாக் ஆகுறாங்க. வேண்டாம்மா மீனான்றாங்க. ஏன் வேண்டாம்? இனி வீடு அதுதானே, நாங்க அதான் போணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பாண்டியன் இருந்துட்டு மீனா, வேண்டாம்மா ஒரு 2 நாள் இங்கே இருன்ற மாரி சொல்லுவாங்க. இல்ல மாமா நாங்க கிளம்புறோம். நெறைய வேலை இருக்கு. அங்க இருந்து இங்க கம்ஃபர்டபிள் இல்ல எங்களுக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ல கூட்டிட்டு போயிடுவாங்க. கோமதி ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.